ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ். இப்போ குப்பையை இந்த இடத்துல கரெக்டாக போடுங்க, நம்மளோட இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி மெசேஜை இங்கிலீஷில் அழகாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் டிஸ்போஸ் ஆஃப் யோர் ட்ராஷ் ப்ராப்பர்லி. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய குப்பைகளை சரியான முறையில் அகற்றுங்கள் அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது குப்பை சேர்ந்து கிடக்குது, இதை சரியாக கரெக்டாக க்ளீனெல்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ப்ளீஸ் டிஸ்போஸ் ஆஃப் யோர் ட்ராஷ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கீப் ஆர் என்விரான்மெண்ட் க்ளீன் பை நாட் லிட்டரிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, குப்பைகளை எங்கேயும் போடாமல் நம்மளுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்குவோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யூஸ் அ ட்ராஷ் கேன் டு டிஸ்போஸ் ஆஃப் யோர் வேஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய குப்பைகளை அகற்றுவதற்கு குப்பை தொட்டியை பயன்படுத்துங்கள். நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பெக்ட் த என்விரான்மெண்ட் பை நாட் லிட்டரிங். இதோட அர்த்தம், நம் சுற்றுப்புறத்தை மதித்து குப்பையாக்காமல் இருப்போம். நெக்ஸ்ட் ஒன், கீப் ஆர் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பார்க்ஸ் க்ளீன் பை டிஸ்போசிங் ஆஃப் ட்ராஷ் கரெக்ட்லி. இதோட அர்த்தம், குப்பைகளை சரியான முறையில் அகற்றி நம்மளுடைய தெருக்களையும் பூங்காக்களையும் சுத்தமாக வைத்திருப்போம். நெக்ஸ்ட் ஒன், லிட்டரிங் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இதோட அர்த்தம், குப்பையாக்குதல் சுற்றுச்சூழலுக்கும் வன உயிரினங்களுக்கும் தீங்கானது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்போஸ் ஆஃப் யோர் வேஸ்ட் இன் அ ரெஸ்பான்சிபிள் மேனர். இதோட அர்த்தம், உங்களுடைய குப்பைகளை பொறுப்பான முறையில் அகற்றுங்கள். இது முக்கியமாக எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சர்ஜிக்கல் வேஸ்ட், மெடிக்கல் வேஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சும்மா எல்லா இடத்துலையும் தூக்கி போடுறது சரியான விஷயம் கிடையாது. இப்போவே நம்ம மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் அப்படி சும்மா தூக்கி போடுறது நல்லது கிடையாது. அப்படின்றதுனால பொறுப்பான முறையில் நல்லபடியாக அதை அகற்றணும் அப்படின்றது தான் இப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் பொல்யூட் த என்விரான்மெண்ட் வித் லிட்டர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுற்றுச்சூழலை குப்பைகளால் மாசுபடுத்தாதீர்கள். நெக்ஸ்ட் ஒன், கீப் அவர் கம்யூனிட்டி பியூட்டிஃபுல் பை நாட் லிட்டரிங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் வாழும் இடத்தை அழகாக குப்பை இல்லாமல் வைத்திருப்போம். இப்போ பார்த்து இந்த மெசேஜெலாம் முக்கியமாக இந்த போஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நோட்டீஸில் எழுதலாம், இல்லை நம்ம யாருக்காவது ஒரு அவேர்னஸ் மெசேஜ் கொடுக்குறோம், என்விரான்மெண்ட் டே இந்த மாதிரிலாம் நிறையா டேஸ் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி சொல்லலாம். இல்லை குழந்தைங்க கிட்ட குப்பையாக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய இடத்துல பொல்யூஷன் ஆகக்கூடாது, குப்பை ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் நம்ம அழகாக அவங்களுக்கு சொல்லலாம். I'll meet you in the next lesson. Thank you. Bye.